வணக்கம் மக்களே! விஜயகாந்த் சார் இறந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகப்போது. அவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்துச்சு. அதிலிருந்து அந்த கஷ்டத்துலேருந்து கடந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில பிரேமலதா பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் பிரேமலதா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. அதிர்ச்சி மீன்ஸ் மக்களிடையே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மனச கஷ்டத்த ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னன்றத பார்க்கலாம். விஜயகாந்த் சாரோட இறப்பு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சிய ஏற்படுத்துச்சு. பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் சாரோட இறப்பு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக, அவருடைய சமாதிய பார்த்தீங்கன்னா, ஒரு நினைவிடமா அவங்களுடைய இடத்திலேயே கட்டி, மக்கள் எல்லாமே பார்க்க அனுமதிச்சது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இது அவங்களுடைய இடத்துல அவங்க அனுபவிச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவமா பார்க்கப்படுது. அப்படி போயிட்டுருக்க இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் ஒய்ஃப் பிரேமலதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜயகாந்த் சாருடைய முகத்த அவங்க கையில பார்த்தீங்கன்னா, பச்சை குத்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, வீடியோவா மேக் பண்ணி அவங்களுடைய சோசியல் மீடியாலயே பார்த்தீங்கன்னா, அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இத பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் மேல பாசம், அன்புலாம் இருந்ததுன்னா, இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, பிரேமலதா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா மேல நெகட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணுறாங்க, இந்த மாரி விஜயகாந்த் சார் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பிரேமலதா தான் அப்படின்ற மாரி நெறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே முட்டுக்கட்டை போடுற மாரியான சம்பவம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.